மகான் துளசிதாசர் 25ஆம் பகுதி. தாசரை தனது அரண்மனைக்கருகில் இருந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்த அக்பர் தனது அச்சுறுத்தல்களால் தாசர் மனம் மாறிவிட்டாரா என்றறிய ஒரு முறை அந்த சிறைச்சாலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அன்றைய தினமும் அப்படி தனது அரண்மனையை விட்டு புறப்பட்டவனின் விழிகளில் அரண்மனையின் தலை வாயிலில் கிட்டத்தட்ட 10-15 வானரங்கள் வரிசையாக அமர்ந்து கொண்டிருப்பது தென்பட்டது. இது என்ன விசித்திரம்! ஒரே சமயத்தில் இத்தனை வானரங்களா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே பல்லக்கேறினான் அக்பர். ஆனால் அதை காட்டிலும் ஆச்சரியங்கள் காத்திருப்பதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. செல்லும் வழியெல்லாம் வானரங்கள் கூட்டம் கூட்டமாய் கடை வீதிகளிலும் இல்லங்கள் மற்றும் மாளிகைகள் மீதும் திரிவதையும் அவை மக்களுக்கு பல விதங்களிலும் இடையூறு செய்து அவர்களை அலற விடுவதையும் அவன் சற்று கலக்கத்தோடு கண்டான். 1-2 என்றால் சமாளித்து விடலாம். இப்படி படையாக வந்திறங்கினால் என்ன செய்வது? இவற்றால் எனக்கும் ஏதேனும் இடையூறு உண்டாகலாம் என்று எண்ணியவன் சிறைச்சாலைக்கு செல்லாமலேயே அவசரமாய் பாதி வழியிலேயே தனது அரண்மனைக்கு திரும்பினான். இதற்குள் அரண்மனைக்குள்ளும் வானர படை புகுந்து அட்டகாசம் செய்ய தொடங்கி இருந்தது. சிப்பந்திகள் மட்டுமின்றி காவல்காரர்களும் பயந்து ஓடுவதை கண்டான் பாதுஷா. இது என்ன விபரீதம்? இதை எப்படி சமாளிப்பது என்று திகிலோடு இருந்தவனிடம் தூதுவர்கள் ஓடி வந்தார்கள். ஹுஹூர், குரங்குகளுடைய அட்டகாசம் தாங்கவில்லை, ஏதேனும் செய்து எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் ஹுசூர் என்று பீதியில் உறைந்து போய் இறைஞ்சி நின்றவர்களுக்கு என்ன பதில் கூறுவதென்று புரியாமல் திகைத்து நின்றான் பாதுஷா. எதேர்ச்சையாக அந்த நேரம் அக்பரின் மத குரு அவனை தேடி வரவும் அவன் அவரை சரண் அடைந்து தன்னையும் தன் மக்களையும் இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சற்று நேரம் விழிகள் மூடி சிந்தித்த அக்பரின் மத குரு அவனை கண்டு, பாதுஷா, சமீப காலத்தில் குற்றமே செய்யாத யாரோ ஒருவருக்கு உன் அதிகார பலத்தை காட்டி நீ பெரும் தீங்கு இழைத்திருப்பதாக தெரிகிறது. கூறுவாய், என்ன செய்தாய் என்று வினவினார். தனது குருவிடம் மறைக்க இயலாமல் தான் துறவி ஒருவரை சிறையில் அடைத்திருப்பதாக அக்பர் கூறவும் அவர் அவனை ஆச்சரியத்துடன் ஏறிட்டார். துறவியையா சிறையில் அடைத்தாய்? யார் அந்த துறவி? அவர் உனக்கு என்ன தீங்கிழைத்தார்? எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறுவாய் என்று குரு கேட்கவும் அக்பர் நடந்ததை எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் தன் குருவிடம் ஒப்புவித்தான். என்ன, மகான் துளசிதாசர் கோஸ்வாமி துளசிதாசரையா நீ சிறையில் அடைத்தாய்? உன்னுடைய விபரீத புத்திதான் இத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணம். தாசரை பெரிய ராமபக்தர் என்று நான் அறிவேன். தனது பக்தனை நீ சிறையில் அடைத்ததால் அவரது கடவுளான ராமன் உன்னை தண்டிப்பதற்காக தனது படைகளை ஏவியிருக்கிறார். போ, இப்பொழுதே சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்பாய் என்று பாதுஷாவை சிறைக்கு துரத்தினார் மதகுரு. 25ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.